மாநாட்டின் சார்பாக பல கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 2 கோரிக்கைகள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளே நாங்கள் முன்னெடுக்கின்ற கோரிக்கைகள் தான். அதாவது மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், தலித் சமூகத்திலிருந்து இந்த சமூகத்திலிருந்து மதம் மாறியவர்களையும் நம்ம இதே மாதிரி நம்ம வந்து தலித் பட்டியலே அந்த அடையாளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். மதம் மாறினாலும் அவர்களுடைய சாதி மாறுவதில்லை, அவருடைய இழிவு மாறுவதில்லை, அவர்கள் மீதான வன்கொடுமைகள் மாறுவதில்லை, அவர்கள் மீதான சாதிய தாக்குதல் மாறுவதில்லை. அது இதை மாற்றுவதற்காகத்தான் ஏற்கனவே வந்து இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு காரணிகளை சொல்லி அதை தடுத்து நிறுத்தியது. இன்றைக்கு இந்த கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இதை அப்படியே நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வழிமொழிகின்றேன். ஏன்னா நான் ஒரு சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்து இதை வந்து முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த கவனத்தின் மூலமாக அரசு என்ன முடிவெடுக்கிறது, அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த துறை சார்பாக பேசுவார்கள்.